அனைவருக்கும் வணக்கம். இன்று சி.வி. சண்முகத்தினுடைய பரிதாப நிலை, அதை பற்றி தான் பேச போறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பிளவுபடுத்துவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட சி.வி. சண்முகம் அவர்கள் நத்த விஸ்வநாதன், வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் இது போன்ற ஒரு அணியை உருவாக்கி தாவேகாவில் இணைத்து தனக்கு ஒரு முக்கியமான மந்திரி பதவி, ஒரு முக்கியமான கட்சியில் பதவி வேண்டும் என்று ஒரு நிபந்தனையோடு செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகத்தினுடைய தற்போதைய நிலை மிக பரிதாபமாக மாறியுள்ளது. அது இன்று அதை விட மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இன்று நடந்த விழுப்புரத்துல அந்த அடிதடி கல் வீச்சு சம்பவத்தில் பார்த்த பிறகு தமிழ்நாடு வெற்றி கழகத்தில் தாவேகாவில் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று தலைமை உத்தரவு போட்டுள்ளது. அதை மீறி கட்சியில் சேர்த்தாலும் அந்த கட்சிக்குள் பிளவுபடுத்த வாய்ப்பு இருக்கிறது. கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு எதிர்ப்புகள் இருக்குது. அவரை சீட்டு உள்ள சேர்த்தக்கூடாது, கட்சியில சேர்த்தக்கூடாது, முக்கிய பொறுப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு தாவேகாக்குள்ளேயே மிகப்பெரிய எதிர்ப்பலைகள் உள்ளது. இவர் சரியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்க மாட்டாரு. தனக்கு என்னென்ன மாதிரி புத்திகள் மாறுதோ அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி போவாரு அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுள்ளது. அதை தாண்டி ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திடமும் இங்கு கைவிரிக்கப்பட்ட பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. அங்கேயும் அது தற்போது நிறுத்தி வைக்க அப்படியே இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை அப்படியே தான் இருக்கு. இதை தாண்டி இப்போது புதிதாக கட்சி ஆரம்பிக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுடைய கட்சியில் சேர்வதற்கு இன்று அவரு தூது விட்டுருக்காரு அண்ணாமலை கட்சியில் சேர்ந்துக்கிறது. இது போன்ற மிக ஒரு கேவலமான ஒரு பதவி சுகத்தை அனுபவித்து விட்டு இன்று நடுத்தெருவில் நின்று கொண்டு எங்கும் செல்ல முடியாமல் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சி.வி. சண்முகம் அவர்கள் இன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் பசுபதி அவர்களுடைய காரை கல்வீச்சு ரவுடியில் வைத்து கல்வீச்சு தாக்கியுள்ளார். இது போன்ற ரவுடித்தனம், அராஜக போக்குள்ள ஒரு எண்ணங்களை கொண்ட, தனக்கு எந்த நேரத்தில் எந்த புத்தி வேலை செய்தோ அது போன்ற ஒரு சூழலுக்கேற்ப, இந்த சூழலுக்கேற்ப அந்த அளவுக்கு சூழலுக்கேற்ப அவர் என்னன்னா பேசுவார், எந்த நேரத்தில் என்ன பேசுறாருன்னு தெரியாது. இது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிற சி.வி. சண்முகம் அவர்களுக்கு எந்த இடத்துலயும் இடமில்லைன்ட்டாங்க. அந்த காரணத்தை வைத்து இன்னைக்கு நடந்த அந்த அடிதடி மோதல் ஏன்னு கேட்டீங்கன்னா எங்கேயுமே போக முடியல, அதிமுக தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு அங்க இருக்கிற நிர்வாகிகிட்ட பிரச்சனை பண்ணி அந்த நிர்வாகிகளை கண்ட்ரோல் கொண்ட பார்த்த ஒரு விளைவாகத்தான் இன்று அங்க அடிதடி பிரச்சனை நடந்துள்ளது. அவர்களுடைய புத்தியே பார்த்தீங்கன்னா நல்ல புத்தியே கிடையாது. எதையாவது செய்து எதையாவது பண்ணி நமக்கு பதவி, அந்த பதவியை வாங்கணும், பதவி வேணும். அது தாவேகாவிலேயே கட்சி பதவியில முக்கியமான ஒரு பொறுப்பு கேட்டிருக்காரு. அந்த முக்கியமான பொறுப்பு கொடுக்கறது தயாரில்ல. தாவேகால கைவிரிச்சிட்டாங்க. அதை மீறியும் தாவேகால சேர்த்துக்கிட்டா கடைசி வரைக்கும் நாங்க உறுப்பினராக இருப்பதா இருந்தால் கட்சியில் சேர்ந்து கொள்ளலாங்கிற ஒரு தகவல் கொடுத்திருக்கிறதா ஒரு தகவல். அதனால அந்த அடிப்படையில தான் இன்று நடந்த போராட்டங்கள் கூட அவர் இந்த தன்னோட அதிமுகவிலே தக்க வச்சுக்கலான்னு பண்ணியிருக்காரு. என்னைக்குமே நல்லது செய்தவர்களுக்கு நல்லதே நடக்கும். உங்களுடைய குறுக்கு புத்தி வேலைகளால நீங்கள் இன்று பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளீர்கள். இது போன்ற ஒரு ஈனத்தனமான ஒரு வேலை செய்து உங்களை நீங்கள் தரந்தாழ்த்தி கொண்டு